அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டார்க் மூன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லேயே பரவாயில்ல, நிறைய பேர் வந்து இந்த சீரிஸை கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தீங்க. இது உண்மையிலே தமிழ் டப்பில் இருக்குதான், ஆனால் நிறைய பேரால் அதை போய் பார்க்க முடியாது. அப்படி என்ன தான் தமிழ் டப்பில் இருந்தாலுமே எனக்கு இந்த கதை ரொம்பவும் பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டப்பில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் பாருங்கள். இல்லை பார்க்காம உன்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிக்கும் ப்ரோ, அதனால நான் பார்க்குறேன், நீ தொடர்ச்சியாக போடுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஆனால் தயவு செஞ்சு தமிழ் டப்பில் இருக்குன்ற ஒரு தகவலை நான் சொல்லிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை தவிர்த்து இந்த அனிமே நீங்கள் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்ததுல எப்படி இருந்துச்சதை சொல்லுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரிங்க, அதோட கதை போலாமா? சோகா பார்த்தா புதிய நண்பர்களுடைய உதவி மூலியமா ரூம் எல்லாம் கிளீன் ஆகிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எலியிலட இந்த வேலை சகஜமா நடந்திருக்காது. அவனுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. அது மட்டும் இல்லாம அவனுடைய பவர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட அப்படிப்பட்ட பவர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய பவர்ஸையும் பார்த்ததுல அவள் அதிர்ச்சி ஆகிட்டு அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். இதுல அந்த கடைசியா இன்னொருத்தர் இருப்பான், நோயா கூட இருப்பான்ல அவன் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட என்ன பவர்ன்றது ரிவீல் பண்ணல. இன்னொரு பக்கம் சோகா இவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ்லாம் வச்சு யோசிச்சு பார்க்குறான். சாதாரண ஹியூமன்ஸ் கிட்ட இப்படியாப்பட்ட பவர்லாம் இருக்குன்னா அப்போ நான் என்கிட்ட இருக்கிற சக்தியில வச்சு நான் கொஞ்சம் பெருசா எதுவும் யோசிக்க தேவையில்ல. நான்லாம் ஒரு வேம்பயர் கிடையாது. பண்ணா இவங்க கிட்டயும் இருக்கணும், என் கிட்டயும் இருக்குது. சாதாரண மனுஷனுக்குள்ளேயே இருக்கிற பவர் மாதிரி தான். அப்புறம் அவனுடைய பழைய நண்பனான கிறிஸை பத்தி யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா ரொம்பவும் நைட் டைம்ல குப்பையெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்காக டஸ்ட்பின் கிட்ட வந்துட்டு இருக்கான். என்னடா பண்றது, குப்பை கொட்டத்துக்கு ரொம்ப தூரத்துல டப்பா வச்சுக்கிறீங்கடா, மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தா அந்த இடத்துல இருந்த டீச்சர் இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்க விஷயத்த சொல்லுவாங்களே, அவ யோசிச்சு பாக்குறாத நமக்கு எதனா ஆயிடுமான. கடவுளே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்ற மாதிரி குப்பையை போட்டு கிளம்பலாம் பார்க்க பின்னாடி பார்த்தா எவனும் ஒருத்த வரும். அப்புறம் அவன் பார்த்தா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்ற மாதிரி அவன் வர டக்குன்னு பார்த்தா நம்ம சோகா பார்த்தா தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க. யாரா நீங்க இந்த ஸ்கூல்ல சேர்த்தவனே கிடையாதுடா, நீ இவன் பேரடா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை தேடி நிறைய பேர் வரானுங்க. டேய் காண என்னடா ஆச்சு உனக்கு, அண்ணா வெயிட் பண்ணுங்க வந்துடுற. நீ அவனை தூக்கி போட்டு அடிச்சா உன்னை சும்மா விட மாட்டான் மாதிரி அட்டாக் பண்ணலான்னு பாக்க. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா நீ ஒரு பொண்ணான விட்டு அவன் ஜாக்கிடுவான். இதை பயன்படுத்தி வயிற்றுல ஒன்று கொடுப்பா பாருங்க. அவனுக்கும் தலைமை செதறிடுவான். நாச்சா என்னடா ஆச்சு உனக்கு, பொண்ணியை தூக்கி போட்டு அடிச்சாடா. அதுக்கப்புறம் இவனையும் அடிக்கலாம் பார்க்க. இருமா நான் அவங்க கூட ஃபைட் பண்ற லெவலில் ஒருத்த நாள் கிடையாது. நாஜாவியே நீ தோக அடிச்ச, நீ வேற லெவல் தான். யாருமா நீ? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா. நீ என்னடா என் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்க? யாரா நீங்களா? நீங்க வேன் பேசா? ஏய் அக்கா இருந்துகிட்ட அப்படியாப்பட்ட கேவலமான விஷயத்தை பத்தி எங்ககிட்ட பேசாத. நாங்க ஒன்றும் அப்படியாப்பட்ட கிரியேச்சர்ஸ்லாம் கிடையாது. ஏய் ஈஸி, நீங்க என்ன பண்ற? இங்க பாருமா, வேம்பயர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்தினா அதை விட கேவலமான விஷயம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு எங்களை அப்படி கூப்பிடாத. ஆமா, அடுத்த முறை கூப்பிட்டீங்கன்னா உன்னை கொண்டுடுவேன். காரணம் என்னன்னா எங்களுக்கு வேம்பயர்ஸ் பிடிக்காது. ஆமா, அவன் சொல்றது சரிதான். இந்த உலகத்துல நாங்க ரொம்ப வெறுக்கிறது ஒண்ணுன்னா அதுதான். நானும் சொல்லிட்டு அவளும் சொல்றதுல எங்க பாரு, நாங்க எல்லாருமே சன்ஷைன் சிட்டி ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. நான் வந்து கான், இவன் வந்து நாஜாக், எனக்கு பின்னாடி இருக்கிறவன் ஏன்ஜே டாஹில். என் பேர் ஏன்ஜி, அந்த கண்ணாடி போட்டவன் தான் ஏன்ஜி. அந்த குட்டியா இருக்கிற பையன் தான் நம்ம டாசில். பரவாயில்லையம்மா, அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா? தூக்கி போட்டு அடிக்கிற எல்லாரையும் கொஞ்சம் தெரியும். ஆனாலும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல? அதுவா, ரீசெண்டா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல. அப்படி நான் அந்த கான் பைபிள சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் வருவானுங்க ஆளுங்க. ஏய் ஜாக் நோயா வாங்க. உடனே பார்த்தா வந்துட்டு, டேய் சன்ஷைன் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க என்னடா வேலை? ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? டேய் வெயிட் பண்ணுங்க, என்னடா கடுப்பா வரீங்க வந்த உடனே? என்னடா தவளமா பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு அவனுக்கு கடுப்பா வருதுல. காணும் எங்க பாருங்க, எங்களுக்கு ரீசெண்டா நடந்த அந்த மர்டரை பத்தி தெரிஞ்சாகணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும் எங்களுக்கு. ஆனா அதுல பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூல்ல சேர்ந்தவன். என்னது, நாங்க எதுவும் அதை பண்ணல. உண்மையா சொல்லுங்கடா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிறீங்கன்னா நீங்க ஏமால தானே படி போறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நாங்கெல்லாம் இந்த மாதிரியான வேலையை பார்க்க மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் உங்களை மாதிரியான ஆட்கள் பண்றது. ஒருவேளை நீங்க தான் வேம்பயரோ அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி கடுப்பேற்றதுல அவனுக்கு எல்லாருமே வேற உள்ஸ். இன்னைக்கு 3 வரை ரொம்ப பிரைட்டா இருக்கு. எல்லாரும் ஜாலியா எங்க வெளியே சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நார்மலான கதை கிடைச்சிச்சு. திரும்பவும் உங்களால எங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. என்னடா பேசன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நோஜாக்குன்றவன் அட்டை பண்ண போக நடுவில் பார்த்தா சோகாவும் போயிட்டு தடுத்து நிறுத்துவா பாருங்க. 2 பேரையும் அசால்ட்டா தான் பவர் பயன்படுத்தி நிறுத்து அவனுக்கு ஆண்டு போயிடுவாங்க. என்னடா இங்க நடக்குது? இவ ஈஸியா எங்களை தடுத்து நிறுத்துறான். இல்லங்க, நாங்க இங்க வந்த உடனே இந்த இடத்துல இவங்க எல்லாருமே உங்களை புள்ளி பண்றாங்கன்னு நினைச்சுதான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா நோயாவும் சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க ஒண்ணு என்ன புள்ளி பண்ணல, நான் தான் தேவையில்லாம அவங்களை அடிச்சேன். ஃபைட் பண்றதை நிறுத்துறீங்களா மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கறதுல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவளுடைய ஆர்டர் மீனா செத்துருவ மாதிரி யோசிக்கிறானுங்க. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் ஹெலியும் வந்துருவான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்களா இங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல? ஹெலி வந்துட்டியா? இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுங்க, சோகாவை விட்டு. ஹெலி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவங்க ஒண்ணு இந்த இடத்துக்கு தேவையில்லாம என்ன வந்து பிரச்சனை எதுவும் பண்ணல. அவங்க ஒரு விஷயத்த கேட்க வந்தாங்க, நான் தேவையில்லாம அவங்க கூட பேச போய் அவங்களை அடிச்சு 2-3 தடவை. உனக்கு எதுவும் அடிப்படலையா? இல்ல நல்ல விஷயம். இந்த நைட் டைம்ல நீ இந்த இடத்துல இருக்கிறது பிரச்சனை தான். நீ இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். பா, நான் உன்னை கூட்டின்னு போறேன். ஆனா ஒரு நிமிஷம். அப்போ அந்த டைம் கான் பைபிளையும் இருடா, உன்னை பேசிய முடிக்கல, எங்க கூட்டின்னு போறவள? நாங்க எதுவும் பேசணும்னு அவசியமும் இல்லை, நாங்க கிளம்புறோம். நீங்க இந்த இடத்த விட்டு உடனடியாக வெளியே போயிடுங்கடா, அதான் உங்களுக்கு நல்லது. எங்க பாரு, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல எவனோ ஒருத்தன் தான் எங்களுடைய ஆளை கொண்டு இருக்கான். அது உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான். இப்படியே பார்த்தா முடியாது, உண்மையை ஒத்துக்கணும்
மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையே ஆயிடுது. அந்த ரியானா கல்பிட்டு வந்து உங்களுக்குள்ளதான் இருக்க அவன் நீங்க ஒழிக்க வச்சுட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அவனுக்கு பிரச்சனை பண்றதுல ஒரு இடத்துல பார்த்து எலியும் கடுப்பிட்டு என்ன இந்த மாதிரியான கதைக்காகலாம் இந்த வந்துட்டு எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல, என்னடா திமிரா பேசுற, ஒழுங்கா பேசுறா அப்படின்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ணலாம் வர இவன் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணலாம் போவான். எலியை பார்த்து உன்னோட பக்கம் இல்லாம சோகாவை தடுத்து நிறுத்துவான். எலி தயவு செஞ்சு சண்டை போடாத, டெங்கிள் உங்களுக்கும் தான் காய்ஸ் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்ற அவருடைய ஆர்டரை கேட்ட உடனே எல்லாருமே பார்த்தா அசையாம அப்படியே நிக்கிறதுல ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு சோகா, நான் சண்டை போட மாட்டேன், உன்னை பயமுறுத்துறதுக்கு மன்னிச்சிரு. எங்க பாரு கான், நீ என்னதான் முடிவு பண்ணாலும் அந்த ஒரு கொலையை பண்ணது நாங்க கிடையாது, ரியல் உண்மைன்றத நீங்க என்னன்றதை கண்டுபிடிங்க போயிட்டு. வெறுங்கையோட இதை விட்டு போக சொல்ற இடங்கள இன்னைக்கு இது போதும், நாளைக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கான நைட் பால் மேட்ச் இருக்குல்ல, அந்த ஒரு மேட்ச் டோர்னமெண்ட்ல இந்த வருஷம் பார்க்கலாம் யார் டாப் ஸ்கோர்னு தெரிஞ்சிடும்ல. சரி ஓகே, நல்லா புரிஞ்சுது, கண்டிப்பா அதில் சேர்ந்து உங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா சொல்ல காணும். சோகா உன்னை பயமுறுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பரவாயில்லன்ற மாதிரி அவனை பார்த்து அவன் வைக்கப்படுறான். என்ன மன்னிச்சிரு, நான் தான் உன்னை தூக்கி போட்டு அடிச்சேன். என்னது காண தூக்கி போட்டு சோகாவான்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் இவனுக்கு 2 பேர் ஷாக்காவேன். இன்னைக்கு நாங்க இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். முக்கியமா அந்த நைட் பால் டோர்னமெண்ட் வர அன்னைக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா விளையாடணும்னு ஆசைப்படுறேன், அதுலயே வச்சு கொஞ்சம் நேர்மையா இருங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்ப. ஏய் கான் என்னடாச்சு உனக்கு டக்குன்னு இப்படியா வந்துட்டேன் அப்படின்னு நேஜாக்கும் கேட்க. டேய் வரக்கூடிய போட்டியில நம்ம விடக்கூடாது, அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது மூலியமா உங்களுக்கு தோல்வினா என்னன்றதை காமிப்போம். நமக்கு தான் நல்லா தெரியும் அவன் தானுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாம அப்படியே விட்டுக்கணும். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஜெயிச்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை விடக்கூடாது நம்ம, ஏன்னா எல்லாமே இந்த வருஷம் சரியா இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான படை இருக்கு, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா வரும்போது அந்த ஈஸின்னு சொல்லக்கூடியவன் அதுல ஒருத்தனை பாக்குறான். பார்த்தா நம்ம சாலம் தான். அவனை பார்த்துட்டு ஷாக்ல அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏப்பா நான் கொஞ்சம் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வந்து அவன் கண்ணில் படாத மாதிரி அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பார்த்தா இவன் ஏதோ ஸ்பை வேலை பார்க்கறது உள்ள போறான் போல. அதுக்கப்புறம் பார்த்தா சாலோன் இருக்கிற இடத்துக்கு இவனும் போறான். அப்ப அவன் பார்த்தா வேம்பேச வித்தின விஷயங்களை அவன் யோசிச்சு பார்க்கறான், நம்ம எல்லாம் வேம்பேசி யாருக்கிட்டே பழக்கூடாதுன்னு. அப்ப அந்த இடத்துல அந்த முழு நிலவை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள வித்தியாசமான உணர்வு வருது. உடனே பார்த்தா அவன் தன்னுடைய பவர் என்னன்றத வெளிக்காமிக்க அந்த டைம் என்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த பையனும் அந்த இடத்துக்கு வருவான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கு சாலோன்? லாஸ்ட் இயர் நைட் பால் மேட்ச்ல தான் உன்னை பார்த்தது, ஆனா அப்ப பார்த்ததை விட இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ ஒரு வேர்ஃபுல்ஃபா, எங்களை மாதிரி தானே நீயும், மறைச்சி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உன்ன மாதிரி தான் நானுமேன்றதை சொல்லிட்டேன்ல, உன்ன மாதிரி நாட்கள் நாங்க கிடையாது. அப்ப நீ பார்ட் ஆஃப் வேம்பயர் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து மறைக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா உன்னுடைய நண்பர்கள் மொத்த பேருமே வேம்பயர். அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க தான் நான் யோசிக்கிறேன். இங்க பேரு தேவையில்லாம அவங்கள பத்தி எந்த விதமான கதையும் இந்த இடத்துல பேசாத, அவங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சாலுமே ஏத்துப்பாங்க. சரி ஓகே, உனக்கு உண்மையா சொல்லணும்னா வேம்பயர் வேர்வொல்ஃப்ஸ் சேர்ந்து ஒரு ஹைபிரிடா வரது எல்லாமே ஒரு ரேரான விஷயம். அதனால நீ பெருசா எதுவும் கண்டுக்காத, ஏன்னா நம்ம பரம்பரை எனிமீஸ். அப்புறம் நான் இங்க பேச வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை முக்கியமா சொல்றேன். இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தனை தான் உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஏதோ ஒரு வேம்பயர் வந்து கொண்டு இருக்கான் தெரியும். செத்தவனுடைய கழுத்துல பார்த்தா 2 பல்லு வந்து மார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய பாடியில கொஞ்சம் கூட ரத்தமே கிடையாது, மொத்தமே காலியாயிட்டு இருந்துச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது என்ன நடந்திருக்கும்னு. ஆனா நாங்க அந்த மாதிரி கிடையாது, நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் எப்பவுமே. உனக்கே புரியும் நான் இப்போ எதுக்காக இங்க வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாமே சொல்றேன். ஏன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன நம்புற ஒரு ஆள் நீ மட்டும் தானே, அதுதானே சொல்ல போற. ஆனா இங்க பாரு, சில முறை நாங்க ரத்தத்தை குடிப்போம் தான், ஆனா இந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அதே மாதிரி உங்களை போலியும் நாங்க கிடையாது. இந்த முழு நிலவு வந்தப்போ நீங்க எல்லாம் எப்படி மாறுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுது. வேர்வொல்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் முழு நிலவு என்னைக்கு வருதோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு கட்டுக்கடங்காம ஒரு ஆக்ரோஷமான மிருகமா இருப்பாங்க. ஆனா நாங்க எப்பவுமே மனிதர்களை துன்புறுத்துறது கிடையாது. நாங்களும் கிடையாதுடா, நாங்களும் உங்கள மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நாங்க மொத்த வேம்பயர்ஸ் மாதிரி நினைக்கிறது நிறுத்து. வேணும்னா மொத்த வேம்பயர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், என்னமோ அவங்க பண்ற வேலையை நாங்க இங்க ஒன்றும் பண்ணல. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, நாங்க ரொம்ப நல்லவங்க. சரி ஓகே, நீ எந்த அளவுக்கு நல்லவன்றத அவங்கள கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு சொல்லுவேன்? அந்த டைம் அவனுக்கு பதிலே இல்லை. நீ கேட்டல வேர்வொல்ஃப்ஸ் அண்ட் வேம்பயர் ஹைபிரிட்டடா ஒருத்தன் பிறக்க முடியுமான்னு, அதுக்கான பதிலும் என்கிட்ட கிடையாது. பரவாயில்லடா, தெரியாம கேட்டுட்டேன், இதுக்கு ஏன்டா இவ்வளவு சோகமா வரேன்? பதில் தெரியலாம் பரவாயில்ல, விட்டு பாத்துக்கலாம். பதில் தெரியலன்னு கிடையாது, அதை எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. காரணம் என்னன்னா நாங்க எல்லாருமே எங்களுக்கான பேரண்ட்ஸ் யாரு, நாங்க எப்படி இந்த உலகத்தை வந்தோன்ற விஷயம்லாம் எதுவுமே தெரியாம தான் இது நாள் வரைக்குமே இருக்கும். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் வளர்ந்தோம். ஏதோ ஒரு கனவுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி திடீர்னு தோணுது என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆனது பார்த்தா. ஆனா கண்டிப்பா நாங்க யாருமே அந்த கொலை பண்ணது கூட சம்மந்தப்பட்டது கிடையாது. கண்டிப்பா இங்க வேற யாராச்சும் வேம்பயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீ உண்மையதான் சொல்றன்றதை நான் இப்ப நம்புறேன். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற இந்த நட்பு வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்கலாம் பார்க்க, ஆனா அவன் கொடுக்க மாட்டான். ஆனா நான் வந்து எப்படா கையை கொடுத்து உனக்கு? சரி பரவாயில்ல விடு, அடுத்த முறை வரும்போது ஒரு ஹாயாச்சு சொல்லு, போயிட்டு வரன்ற மாதிரி அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் நம்ம சோஹா கிட்ட இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு 2 பேரும் பிராக்டிஸ் போறதா கிளம்பும் போது எலி கிட்ட சோஹாவும் உனக்கு எப்படி நான் அந்த இடத்துல இருக்கின்றது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்தேன். அந்த டைம் வந்து இவன் அவருடைய பிரச்சனை அந்த வெளிப்பட்ட உடனே அது உடனே உணர்ந்து தான் அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி வந்திருப்பான். அது வைப்பான் சும்மா அந்த சைடு வாக்கிங்காக வந்தான். சரி ஓகே ஓகே, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, எனக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வேக்கப்பட்டு சொல்றேன் ஹீரோ பார்த்தேன். சரி சரி, நீ தப்பா புரிஞ்சுக்காத. குட் நைட் நோயா ஜாக், உங்களுக்கும் குட் நைட். அப்புறம் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காண, அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வேம்பயர் தான் அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கவங்களே இந்த ஒரு அகாடமியில வச்சு கொன்னதா சொன்னாங்க. அது உண்மையா இருக்குமா? அவனும் கூட சொல்றத பார்த்து வேம்பயர்ஸை வெறுக்கிற மாதிரி தெரியுது. அவங்களும் என்ன மாதிரி தான்
இருக்கான்றது புரியுது இதுல இருந்து. ஏன்னா ரொம்ப காலங்கள் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டையும் அப்படிதான் ஒரு வேம்பயர் கொண்டுடுச்சு. அதுல இருந்து தான் நான் வேம்பயர் எதிர்க்கிறேன். அது எப்படி சொல்றது, நான் சொன்னது அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னதுனால சொல்றேன். சரி நான் போயிட்டு வரேன். ஹெலியும் இவளுடைய ஃப்ரெண்டை வந்து ஒரு வேம்பயர் கொன்னதுனாலதான் இவ வேம்பயர்ஸ் மேலே இவ்வளவு கோபமா இருக்கா. சோஹா அதுக்கப்புறம் பெட்ல வந்து படுக்கும் போது எனக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சுராப்பா. இருந்தாலும் சண்டை போட முடியாம தடுத்தது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம எலியோடைய கொஞ்ச நேரத்துல வந்து அந்த கோபத்தை தடுக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. அதுக்கப்புறம் இவன் குரூப் மீட்டிங் வச்சதுல ஏப்பா அவ சாதாரணமான பொண்ணே கிடையாது, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. உண்மைதான், என்னோட ஸ்ட்ராங்கா இருந்தா. ஏன்டா நீங்க 2 பேரும் எதை வச்சுட்டு அதெல்லாம் சொல்றீங்கன்ற மாதிரி இவன் கிட்ட கேட்கறதுல. அதுவாப்பா நாங்க பிராக்டிஸ் முடிச்சு அந்த சைடு வந்துட்டு இருந்தோமா, அந்த டைம் வந்து திடீர்னு நாங்க எதிர்பார்க்காத இது வரைக்கும் நாங்க வாழ்க்கையிலே பார்த்தராத ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸை உணர்ந்தோம். அந்த ஒரு எனர்ஜி வெளிப்பட்ட அந்த இடத்துக்கு போனா அவ தான் நின்று இருந்தா. அது மட்டும் இல்லாம சோஹா வந்து இடையில வந்து இவனுக்கு 2 பேரும் சண்டை போடும் போது குறுக்காக போயிட்டு தடுத்த பாருங்க, அவளுடைய சக்தி எவ்வளவு அபாரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெலியும் டேய் சாலோனா என்னடா ரொம்ப லேட்டா வர என்னடாச்சு, டேய் திரும்ப ஏன்டா ரூம்ல மீட்டிங் போட்டுக்கிறீங்க. அதுவா சோஹா பத்தி பேசிட்டு இருந்தோம். அவளுடைய ரூம்ல வந்து நம்ம மீட்டிங் போட முடியாதுல, இங்க தான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூம். என்னது டேய் விருப்பத்தாதீங்கடா, இதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூம் கிடையாது, இது என்னோட இதுடா. என்னடா இப்படி சொல்ற, கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிருக்கோம்ல. டேய் அது விஷயனோட ரூம் யூஸ் பண்ணா உங்களுக்கு. டேய் போடா, அந்த இடத்துல நான் ஒன்னும் க்ளீன் பண்ணலடா, அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்டா. அப்ப நேத்து சொன்ன என்ன போல வர நீங்க, எனக்கு க்ளீன் பண்றதுனா பெரிய கலா தெரியுமா, நான் வீட்டு வேலை எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு சீனா போட்டு அந்த பொண்ணுகிட்ட இப்ப நான் உங்க ரூமை கூட க்ளீன் பண்ண துப்பு இல்லாம இருக்கேன். அது அந்த பொண்ணை மயக்கத்துக்காக சொன்னேன். ஏய் சாலோன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்மளுடைய ஸ்கூல்ல இப்ப நைட்ல பார்த்து வேற உல்ஸ் வந்துட்டு போச்சுடா. எனக்கு நல்லா தெரியும், உனக்கு எப்பறம் தெரியும், அது நான் உணர்ந்தடா. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு வந்தாங்க அந்த நோக்கத்தை பத்தி பேசி அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா வரானுங்க. கண்டிப்பா நம்ம மேல சந்திக்க போறானுங்க. நம்ம எப்படி இருந்தாலும் எந்த ஒரு வகையிலும் நம்மளால அந்த சோஹான்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாது. கானோன்னு பக்கம் பார்த்தா நம்ம சோஹாவை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சிட்டு போல அந்த பொண்ணு. சாலோன் பக்கம் கடுப்புல டேய் நம்மளாம் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆக கூடாதுன்னு இதுக்கு தான் சொன்னேன், இப்படியே தள்ளி இருப்பா. அதை விட நாங்கெல்லாம் நேற்று பவர் காமிச்சோமே, அந்த மாதிரி நீ எதுவும் காமிக்கல. இது வரைக்கும் எங்க கிட்ட கூட நீ என்ன பவர் வச்சுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா நீ ஆர்டினரியான ஹியூமனா? அப்ப நான் ஒரு ரத்தத்தை உறுதி ஏத்துறேன் டேய் கவனரா. அப்ப வேற எதனா பொண்ணுங்களோட மைண்டை படிக்கிற பவர் எதுனா இருக்கா இவனுக்கு? உனக்கு கொலை போற மாதிரி. சாலோன் கடைசி ஒரு கண்டிஷன் போடுவான், யாருமே அவ கூட திரும்ப பேசாதீங்கடா. எல்லாருமே அதுக்கு ஒத்துக்க. சிவன் பார்த்தா மறுநாளே போயிட்டு ஏய் சோஹா நம்ம 2 பேரும் வீக்கெண்ட்ல அவுட்டிங் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்க என்னதுன்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிடுவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.